2026 தேர்தலில் போட்டியா இல்லையா? அண்ணாமலை கொடுத்த அதிரடி பதில். மீடியாக்கள் கடும் அதிர்ச்சி. நயினார் வானதி கொடுத்த ரியாக்ஷன். சென்னை வந்துள்ள பியூஷ் கோயல் வெளியிட போகும் வேட்பாளர் பட்டியல். கமலாலயத்தில் உச்சகட்ட பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் கோவையில் தனக்கு தொகுதி ஒதுக்கவில்லை என்று இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருந்தார் அண்ணாமலை. இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதையடுத்து பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் திட்டமிட்டே விட்டுக் கொடுத்து விட்டதாக பாஜக வட்டாரங்களில் குற்றச்சாட்டு எழுந்தது. அதையடுத்து எல் முருகனும் நயினார் நாகேந்திரனும் தங்களது ஆதரவாளர்களை மட்டுமே வேட்பாளராக பட்டியல் போட்டிருப்பதை அறிந்த டெல்லி மேலிடம் தற்போது மாவட்ட வாரியாக 3 பாஜகவினரின் பெயரை தேர்வு செய்து அதிலிருந்து ஒருவரை வேட்பாளராக அறிவிக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அது குறித்த ஆலோசனை டெல்லியில் நடைபெற்ற நிலையில் இன்று சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்கிருந்தபடியே வீடியோ கான்பரன்சில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். அதில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். அப்போது மாவட்ட வாரியாக தமிழகத்தில் யார் யாரை வேட்பாளராக தேர்வு செய்கிறோம் என்பதை அவர்களிடத்தில் தெரிவித்துவிட்டு தமிழக பாஜகவின் வேட்பாளர் இறுதி பட்டியலை அவர் அறிவிக்கிறார். இந்த பட்டியலில் கண்டிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பெயரும் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் தயாரித்த வேட்பாளர் பட்டியலில் இருப்பது பாஜகவுக்காக உழைத்த நபர்கள் யாரும் இல்லை. நயினார் நாகேந்திரன் மற்றும் எல் முருகனின் அபிமானிகளாக ஆதரவாளர்களாக இருக்கும் நபர்களே இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் என்கிற தகவலையும் டெல்லி மேலிடத்துக்கு தமிழக பாஜகவில் சில முக்கிய புள்ளிகள் அனுப்பி அவர்களை சிக்க வைத்துள்ளார்கள். அதனால்தான் அவர்கள் உத்தேச பட்டியல் என்கிற பெயரில் கொடுத்த வேட்பாளர் பட்டியலை முழுமையாக தூக்கி கடாசிவிட்டு மாவட்ட வாரியாக பாஜகவுக்காக உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கும் நிர்வாகிகளின் பெயரை சேகரித்து அதிலிருந்து வேட்பாளர்களை டெல்லி பாஜக தேர்வு செய்துள்ளது. இதன் காரணமாகவே நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் கோவையிலிருந்து கேரளா சென்ற பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் அண்ணாமலை வரவேற்க செல்லாதது குறித்து பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டார்கள். சிலர் அண்ணாமலையின் பெயர் வரவேற்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்று கூறினார்கள். ஆனால் வானதி ஸ்ரீனிவாசனோ, நான் வந்தவுடனேயே அண்ணாமலை எப்போது வருகிறார் என்றுதான் கேட்டேன், அவரது பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று அது குறித்த நயினார் நாகேந்திரன் இடத்தில் மீடியாக்கள் கேட்டபோதும் அண்ணாமலை அன்றைய தினம் வெளியூரில் இருந்ததால் பிரதமர் மோடியை வரவேற்க அவரால் வர முடியவில்லை என்று ஒரு பதில் கொடுத்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதையடுத்து நெல்லை தொகுதியில் போட்டியிடும் நீங்கள் எதற்காக இந்த முறை சாத்தூர் தொகுதிக்கு மாறி உள்ளீர்கள் என்று மீடியாக்கள் கேட்ட கேள்விக்கு நெல்லை தொகுதியை அதிமுகவுக்கு கொடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். அதனால் அந்த தொகுதியை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு நான் சாத்தூருக்கு போய்விட்டேன் என்று பதில் கொடுத்துள்ளார் நயினார் நாகேந்திரன். ஆனால் அவரது இந்த பதில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்துவிட்ட போதும் இப்போது ஒரு அதிமுக காரராகவே இருந்து வருகிறார். அதனால்தான் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதியை அதிமுகவுக்கு கொடுத்து விட்டோமே என்று கூட அவர் நினைக்கவில்லை. அப்படித்தான் பாஜகவுக்கு தற்போது வந்துள்ள 27 தொகுதி விவகாரத்தில் பங்கீடு நடத்திய போது எடப்பாடி பழனிசாமி கேட்ட தொகுதிகளை எல்லாம் அப்படியே மறு பேச்சில்லாமல் கொடுத்துவிட்டு அவர் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அப்படியே பாஜகவுக்கு இவர் அள்ளி தந்துவிட்டார். அந்த அளவுக்கு பாஜகவின் வெற்றி குறித்து துளிகூட கவலைப்படாத இவரை மாநில தலைவராக வைத்திருப்பது வெட்கக்கேடான விஷயம். இதுவே அண்ணாமலையாக இருந்திருந்தால் பாஜகவுக்கு எங்கெல்லாம் வெற்றி கிடைக்குமோ அந்த தொகுதிகளை மட்டும்தான் வாங்கியிருப்பார். ஆனால் இந்த நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவின் வெற்றி குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லை. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் கொத்தடிமை போன்று இவர் செயல்படுகிறார் என்று பாஜக தொண்டர்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இப்படியான நிலையில் இன்று புதுச்சேரி செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தார் அண்ணாமலை. அப்போது அவரிடத்தில் மீடியாக்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்கப் போகிறீர்களா, நீங்கள் எதிர்பார்க்கும் தொகுதியை டெல்லி மேலிடம் கொடுத்தால் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து சென்று விட்டார். எப்போதுமே மீடியாக்களை சந்தித்து நீண்ட நேரம் பேட்டி கொடுக்கக்கூடிய அண்ணாமலை இப்படி நிருபர்களை கண்டுகொள்ளாமல் சென்றதால் அனைவருமே அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இப்படியான நிலையில் இன்று மாலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்துள்ளார். அதனால் இன்று பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று கமலாலயத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறுமா, அப்படி இடம்பெற்றால் அவருக்கு எந்த தொகுதியை ஒதுக்கியிருப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்புடன் அவரது ஆதரவாளர்கள் காத்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி.
கடுமையாக சிதறும் கிறிஸ்தவ ஓட்டுகள். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு நடக்கப்போகும் அதிரடி மாற்றம். மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் மதசார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம் பண்டிகைகளுக்கு மட்டும் தவறாமல் வாழ்த்து சொல்பவர். இந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை. இதற்கு பெயர்தான் மதசார்பற்ற அரசியலாம். அதோடு இதுவரை சிறுபான்மையினரின் ஆதரவாளராக முழுமையாக செயல்பட்டு வந்த மு.க. ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலில் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் ஆப்படிக்கப் போகிறார்கள். இதுகுறித்து திமுக எடுத்த ஒரு சர்வேயில் இந்த முறை தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ ஓட்டுகள் பெரிய அளவில் சிதறப்போவது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 6% கிறிஸ்தவர்கள் உள்ளார்கள். இவர்கள் கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குத்தான் வாக்களித்து வந்தார்கள். தப்பித்தவரை கூட யாருமே பாஜக கூட்டணிக்கு வாக்களித்ததில்லை. அதனால் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டு என்றால் நமக்குதான் என்று உற்சாகமாக இருந்து வந்தார் ஸ்டாலின். அதனால்தான் அந்த ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து திரைமறைவு வேலைகளையும் திமுக செய்து வருகிறது. ஆனால் இந்த முறை அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜய் கிறிஸ்தவர் என்பதால் இதுவரை திமுகவுக்கு வாக்களித்து வந்த தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் இந்த முறை தாமாக விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இளைஞர்கள் தங்களது ஊர்களில் விஜயின் கட்சி கொடியை ஏற்றி வைத்திருப்பதோடு வீடு வீடாக சென்று விஜய் கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களிடத்தில் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதுவரை கிறிஸ்தவர்களுக்கென்று சரியான தலைவர் யாரும் வரவில்லை. ஆனால் இப்போது விஜய் வந்திருக்கிறார். அவரை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று அந்த இளைஞர்கள் கிறிஸ்தவ மக்களிடையே பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த தகவல் திமுகவின் உடன்பிறப்புகள் அறிவாலயத்துக்கு செய்தி அனுப்பியதை அடுத்து மு.க. ஸ்டாலின் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். இதன் காரணமாக தற்போது உதயநிதியும் அவரது மனைவியான கிருத்திகாவும் களமிறங்கி தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ மிஷனரிகளை சந்தித்து வழக்கம் போல் திமுகவை ஆதரிக்குமாறு கிறிஸ்தவ மக்களுக்கு உத்தரவு போடுமாறு கோரிக்கை வைத்து வருகிறார்களாம். அப்படியென்றால் எதிர்காலத்தில் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு திமுக மிகப்பெரிய சலுகைகள் அறிவிக்கும். வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு வரும் பணத்துக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று மத்திய அரசு கூறினால் அதுபோன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்த கிறிஸ்தவர்களுக்கு பல வகைகளிலும் திமுக உறுதுணையாக இருக்கும். அதற்காக புதிய சட்டங்களை நாங்கள் பிறப்பிப்போம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்து கிறிஸ்தவர்களை திமுக பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்களாம். என்றாலும் அதையெல்லாம் தாண்டி விஜய் ஒரு கிறிஸ்தவர் என்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவரது கட்சியினரும் கிறிஸ்தவ இளைஞர்களும் படு தீவிரமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு வேட்டை நடத்தி வருகிறார்கள். அதனால்தான் திமுக எடுத்த சர்வேயில் இந்த முறை கிறிஸ்தவர்களின் வாக்குகள் பெரும் பகுதி விஜய் பக்கம் சென்றுவிடும். ஒரு சிறிய அளவிலான வாக்குகள் மக்கள் மட்டுமே திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறி மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளார்கள்.